என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். மேய்ப்பனை வெட்டுவேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் ஒலிவ மலைக்கு போகும் வேளையில் தம்முடைய சீஷரோடு இயேசு தொடர்ந்து சம்பாஷணை பண்ணுகிறார். தமக்கும் தம்முடைய சீஷர்களுக்கும் வரப்போகும் பாடுகளை இயேசு முன்னறிவிக்கிறார். அந்த ராத்திரியிலே இயேசுவின் சீஷர்கள் எல்லோரும் அவர் நிமித்தம் இடறல் அடைவார்கள். பாடுகளின் மத்தியில் அவர்கள் இயேசுவை பற்றி கொள்ளாமல் அவரை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு பாடுகள் வரும்போது துன்பமும் வேதனையும் சேர்ந்து வரும். துன்ப வேளையில் அவர்கள் இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். ஆனால் சீஷர்களோ பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களால் சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, வேதனைகளை சகித்துக் கொள்ள முடியவில்லை. துன்ப வேளையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்பதற்கு பதிலாக அவரை விட்டு ஓடிப் போகிறார்கள். இருதயம் செம்மையாக இருக்கிறவர்கள் கூட துன்ப வேளையில் சோர்ந்து போகிறார்கள். பாடுகள் வரும்போது செய்வது அறியாமல் தவிக்கிறார்கள். சில சமயங்களில் பாடுகள் எல்லோருக்கும் பொதுவாக வரும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லோரும் அவர் நிமித்தமாக அந்த ராத்திரியிலேயே இடறல் அடைகிறார்கள். இயேசுவை ஒரே ஒரு சீஷன் தான் காட்டிக் கொடுக்கிறான். ஒருவன் தான் துரோகியாக இருக்கிறான். ஆனால் இயேசுவின் நிமித்தமாக எல்லா சீஷர்களுமே இடறல் அடைகிறார்கள். எல்லோரும் அவரை விட்டு ஓடிப்போகிறார்கள். நமக்கு பிரச்சனைகள் திடீரென்று வரலாம். எல்லாம் சுமூகமாக நடைபெறுவது போன்று இருக்கும். திடீரென்று புயல் காற்று போல பிரச்சனைகள் வந்துவிடும். இப்பேற்பட்ட திடீர் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு அவருடைய சிலுவை மரணம் மிகப்பெரிய இடையூறாக இருக்கிறது. சீஷர்களின் ஜீவியத்தில் இயேசுவின் நிமித்தமாக திடீர் என்று புயல் காற்று போல பிரச்சனை வருகிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசுவின் ஜீவியத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறுகிறது. மேய்ப்பனை வெட்டுவேன் என்று சகரியா தீர்க்கதரிசி கூறியிருக்கிறார். மேய்ப்பன் வெட்டப்படும் போது மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மேய்ப்பனை வெட்டுவதற்கு ஒப்பாக இருக்கிறது. மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படுவது போல சீஷர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒவ்வொரு சீஷரும் எவ்வளவு தூரம் விலகி ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் விலகி ஓடி போகிறார்கள். சிலுவையில் இருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக சீஷர்கள் நினைக்கிறார்கள்.